எல்ஃப் மற்றும் எறும்பின் கதை. ஒரு வெயில் காலை பொழுதில் லூமோ எனப்படும் சந்தோஷமான சிறிய எல்ஃப் காடு வழியாக நடந்து கொண்டிருந்தான். பெரிய உயிரினங்களுக்கும் சிறிய உயிரினங்களுக்கும் உதவுவதையே அவன் மிகவும் விரும்பினான். பாதையை கடந்து செல்லும் போது ஒரு சிறிய எறும்பு ஒரு அரிசி தானியத்தை உயரமான கல்லின் மேல் ஏற்றுவதற்கு போராடிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். அது உனக்கு மிகவும் கனமாக இருக்கும் போல என்று கூறி அவன் அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு எறும்பின் வீட்டுக்கருகில் வைத்தான். எறும்பு லூமோவை கண்டு சொல்வதைப் போல தனது முட்களை அசைத்தது. அடுத்த நாள் லூமோ ஆண்டுதோறும் நடைபெறும் காட்டு திருவிழாவுக்காக தனது மர குடிசையை அலங்கரித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பலமான காற்று வீசி அவன் கட்டியிருந்த ரிப்பன்களையும் அலங்காரங்களையும் பறக்கவிட்டது. அவன் பறந்தவற்றை பிடிக்க வெளியே ஓடினான். ஆனால் காற்று அவனை விட வேகமாக இருந்தது. அப்போது அவன் கையில் ஒரு மெதுவான குடைச்சலை உணர்ந்தான். நேற்றைய அதே எறும்பு நண்பர்களின் நீண்ட அணிவகுப்பை வழிநடத்தி வந்தது. எல்லா எறும்புகளும் சேர்ந்து லூமோவின் அலங்கார பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அவன் வீட்டிற்குள் கொண்டு வந்தனர். அவர்கள் அலங்காரங்களை முடித்தபோது லூமோவின் குடிசை முன்பை விட இன்னும் அழகாக இருந்தது. லூமோ சிரித்துக்கொண்டு கூறினான், நேற்று நான் உனக்கு உதவினேன், இன்று நீங்களே எனக்கு உதவிவிட்டீர்கள். நன்றி என் சிறிய நண்பர்களே என்று கூறினான். எறும்புகள் மகிழ்ச்சியாக அசைந்து மீண்டும் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றன. நீதி: சிறிய நன்மை கூட பெரியதாகவும் எதிர்பாராத விதமாகவும் நம்மிடம் திரும்பி வரும்.